கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகட்டும். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசித்து செய்திக்கு நேர கடந்து போவோம். வாசிங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சாத்தானை விட மோசமானவர்கள். நரகம் என்பது சாத்தானுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட இடம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, சபிக்கப்பட்டவர்களே. என்ன சொல்கிறாரு? சபிக்கப்பட்டவர்களே, நான் உங்களுக்கு இந்த ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தவே இல்லை, சாத்தானுக்கும் அவன் தூதர்களுக்கும் ஆயத்தம் பண்ணினேன். போங்க அந்த இடத்துக்கு, நீங்கள் போங்க அப்படிங்கிறார். போங்க அந்த இடத்துக்கு என்ன செய்யுங்க, போங்க அப்படிங்கிறார். சாத்தானை விட மோசமானவர்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக தியானிக்க போகிறோம். பேயை விட மோசமான ஆள் இந்த உலகத்தில் இருக்கான்னா இருக்குது. பேயை விட மோசமான ஆள் உலகத்தில் இருக்கான்னா இருக்குது. அதுவும் விசுவாசிகளில் இருக்கான்னா இருக்குது. ஊழியக்காரங்களில் இருக்கான்னா இருக்குது. அல்லேலூயா. பேயை பார்த்து கூட எனக்கு ஒன்று தெரியாதுன்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஆனால் ஒரு கூட்டம் ஊழியக்காரில் பார்த்து சொல்ல உன்னை எனக்கு தெரியவே தெரியாது. நான் சொன்னேன், புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம போகிற பாதையில் வசனத்தின் அடிப்படையில் தான் போவேன். நீங்கள் நினைக்கமாய் பேயை பற்றி வித்தியாசமாக பிசாசை பற்றி தான் பேசுவோம். உன்னை அவனோட மோசமாக இருக்கிறமான்னு கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். அல்லேலூயா. நான் சொன்னேன், புரியுதா உங்களுக்கு? பேயை விட மோசமாக நம்ம வாழ்கிறோமா அப்படின்னு ஆராய்ந்து பாருங்கள். சில வேத பகுதியை மட்டும் உங்களுக்கு எடுத்து சொல்லுவோம், சரியா? முதல் குறிப்புக்குரிய வசனம் லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10-11. சாத்தான் அப்படி நல்லவங்கிறதுக்கு என்ன இருக்குது? சாத்தான் நல்லவனா அப்படின்னு ஒரு கேள்வி வருது, அப்படி தானா? அவன் எப்படிப்பட்ட ஆள், அவனோட மோசமானவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லித்தரோம். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. எழுதியிருக்கிறதே நல்லா சுருக்கமாக சொல்லிட்டு போவோம். சாத்தான் நல்லா பைபிள் தெரியும். சாத்தானுக்கு நல்லா என்ன செய்யும்? பைபிள் தெரியும். பாருங்க, உன் பாதம் கல்லில் இடாதபடி தூதர்கள் கரங்களில் ஏந்தி கொள்வார்கள் என்று எழுதியிருக்கிறதே. தெய்வகுமாரனாகிய இயேசுபாட்ட பைபிள் வசனம் வச்சு அவன் பிரச்சனை பண்ணுறான். பாருங்க, நல்ல பைபிள் வசனம். நம்மளமா அறகுறை கேஸ் எல்லாம் கிடையாது, நம்மமா ஆஃப் ஆயில் கிடையாது. எப்ராஹிம் திருப்பி போடாத அப்போன்னு சொல்லியிருக்கு. ஆஃப் ஆயில், அரை வேக்காடு. என்ன வேக்காடு? அரை வேக்காடு. நமக்கு இப்போ பைபிள் என்ன தெரியும்? சாத்தானு நல்ல பைபிள் தெரியும். பாருங்கள், பைபிள் நல்லா படிச்சிருக்கான் பார்த்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு 2 பேருக்கு நல்ல பைபிள் நல்லா தெரியும். ஒன்று ஆவியானவர், அவர் வசனம் அவர் தான் மனுஷங்களுக்கு இருக்குது. 2 சாத்தானுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு பிரசங்கம் புரியுதா? டெய்லி நீங்கள் வேதம் வாசிக்கலைன்னா, வேத வசனம் உங்களுக்கு மனசில் இல்லைன்னா, வேத வசனத்தை குறித்த ஞாபகம் உங்களுக்கு இல்லைன்னா, அறகுறையாக நீங்கள் வேத வசனம் சொல்ல பழகிருப்பீங்களான்னா புரிஞ்சுக்கிடுங்க, நீங்கள் அவனை விட அப்படி. அல்லேலூயா. நான் சொன்னேன், புரியுதா உங்களுக்கு? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. சூழ்நிலையை அறிந்து எவ்வளவு அழகா வசனத்தை பயன்படுத்துறான். ஆண்டவராகி இயேசுபாட்ட சூழ்நிலையை புரிந்து வசனத்தை பயன்படுத்துறான். அல்லேலூயா. நம்மளை மாதிரி அரை வேக்காடு மாதிரி தேவையில்லாமல்லாம் வசனம் சொல்ல மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், அதுதான் பேசுகிறேன். அவன் சாத்தான் ஸ்கூலுக்கு போனானா இல்லை, படைப்புலேயே அவனுக்கு ஒரு ஞானம். அந்த ஞானத்தில் அவனுக்கு எவ்வளோ வசனம் இருக்குது தெரியுது பாருங்கள். எவ்வளோ அழகாக வேத வசனத்தை பைபிளை படிச்சிருக்கான் பார்த்தீங்களா? பைபிளை பற்றி அறிவில் சாத்தான் ஒரு நல்ல இது. இப்போ இதெல்லாம் நம்ம இப்போ இன்றைக்கி ராபோஜனம் இருக்கிறனால உங்களெல்லாம் கொஞ்சம் கேட்டு போனால் தான் நல்லாயிருக்கும். டெய்லி எத்தனை அதிகாரம் வாசிக்கிறீங்க? ஒரு வாரத்துக்கு எத்தனை வசனம் படிக்கிறீங்க? ஒரு மாதம் உங்களுக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குதா? இப்போது இந்த மாதம் ஒரு பிழைப்புக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம், சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் உங்களுக்கு தெரியலை.
சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் உங்களுக்கு என்ன செய்யலை, தெரியலை. நீங்கள் என்ன ஒரு அனுபவத்தில் இருக்கிறீங்க பாருங்கள். சாத்தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆண்டவர்கிட்ட வந்து வசனம் பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ நான் அவங்கள அவனை விட மோசங்கிறதுக்கு இல்லை, நம்ம என்ன ஸ்டாண்டர்டில் இருக்கிறோம், நம்ம என்ன ஸ்டாண்டர்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அறியணும். ஒரு மாதம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன, ஒரு வாரம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நம்ம எல்லா காலத்திலும் சொல்கிறோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் கூட நமக்கு என்ன செய்யணும், ஞாபகத்தில் இருக்கணும். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரும் வரைக்கும் அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலைதுரா இருக்க மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் இங்கே இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு வசனம் சொல்லி கொடுத்து போதனை சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம போகிற எல்லா சபைகள்லையும் பிள்ளைகளை முன்னால் நிறுத்தி வசனம் சொல்ல வைக்கிறாங்க. பிள்ளைகளை வசனம் சொல்ல படித்து கொடுக்குற பெற்றோர் வசனம் தெரியாதவங்களா, வாக்குத்தத்தம் தெரியாதவங்களா இருந்தால் எவ்வளோ வேதனையான விஷயம். இப்போ சிலர்கிட்ட கேட்டால் இந்த வருஷத்துக்குரிய வாக்குத்தத்தமே சிலருக்கு தெரியாது. பேர் சொல்லி கேட்டுருவோமா? இப்போ கார்டு எடுத்து பார்த்தா தான் வாக்குத்தத்தம் தெரியும். இப்போ நான் சொல்கிற அர்த்தம் பார்ப்போம். உங்களை எந்த இடத்துல சொல்கிறது, நான் உங்களை குற்றப்படுத்துகிறேன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க யோசித்து பாருங்கள். பேங்க்கில் எவ்வளோ பணம் இருக்குன்னு தெரியும், அக்கௌண்ட்டில் காசு கிடக்கான்னு தெரியும், யார் நமக்கு தரணும்னு தெரியும். கொடுக்கக்கூடியது நமக்கு மறந்துடும், ஆனால் நமக்கு தர வேண்டியது என்ன செய்யாது, மறக்காது. நான் சொன்ன அர்த்தம் புரியுதா? இந்த மாதத்தில் இப்போ 7 நாள் ஆகுது, இதுக்குள்ள ரேஷன் வாங்கினவங்களுக்கு ஞாபகம் இருக்குது, வாங்க வேண்டியது ஞாபகம் இருக்குது, நிறைய விஷயம் நமக்கு ஞாபகம் இருக்குது. மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து ஆஸ்பத்திரியில் வந்து டெஸ்ட் பண்ணனா ஞாபகம் இருக்குது. கிட்னி போயிட்டு, ஹார்ட்டு போயிட்டு, பழுதாயிருக்கு, இந்த மாதம் கிட்னிக்கு பரிசோதனைக்கு போனோம், இருதய பரிசோதனைக்கு போனோம், சுகர் டெஸ்ட் பண்ணணும், எல்லாம் ஞாபகத்தில் இருக்குது. போன மாதம் 14ஆம் தேதி பரிசோதனை பண்ணினேன். செல்ஃபோனுக்கு ஈஸி பண்ணுறது ஞாபகத்தில் இருக்குது, அதை ஞாபகப்படுத்துறதுக்கு கம்பெனி இருக்குது. நான் சொன்ன அர்த்தம் புரியுது அவங்களுக்கு? நெட்டு தீந்தா நெட்டு போடணும்னு தோணுது, ஆனால் வாக்குத்தத்தம் மட்டும் நமக்கு ஞாபகம் இல்லை, வாக்குத்தத்தம் வசனங்கள் மட்டும் நமக்கு ஞாபகம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் வாசிக்கிறதுல ஒரு வசனம் ஞாபகப்படுத்தலை. ஒரு நாளைக்கு ஒரு வசனம் ஞாபகப்படுத்தினா ஒரு வருஷம் முடியும் போது 365 வசனம் நம்முடைய ஞாபகத்தில் இருக்கும். அல்லேலூயா. ஒரு சின்ன வசனம் ஞாபகப்படுத்துங்க. குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறாங்க, இயேசு கண்ணீர் விட்டார், ஜீவப்ப நானே. ஏங்க நமக்கு மட்டும் இல்லையா? நமக்கு மட்டும் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னா, இந்த பிள்ளைகள் பரலோகத்தில் போக மாட்டான். பிள்ளைகள் என்ன செய்யும்? போயிடும். சண்டே ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் பரலோகத்துக்கு போகும், சண்டே ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் போவோம். சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் அனுப்புகிற பெற்றோர் நீங்கள் போவீங்களாங்கிற சந்தேகம். சாத்தானை விட சபிக்கப்பட்டவர்களே, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இந்த வேதாகமத்தின்டே மகிமை நமக்கு தெரியலைங்க. செல்போனுக்கு கொடுக்குற மரியாதை இன்றைக்கு இந்த வேதாகமத்துக்கு கொடுக்கல. அவ்வளோ அருவருப்பான ஒரு பொருள் இன்றைக்கு உலகத்தில் முக்கியமாக அருவருப்பான ஒன்று எதுன்னு என்கிட்ட கேட்டால் இன்றைக்கு செல்போன் தான் நான் சொல்லுவேன். உபயோகம் இருக்கான்னா இருக்குது. ஒரு வீட்டுக்கு எப்படி சாக்கடை பயன்பாட்டில் முக்கியமானதாக இருக்கோ அதே போலதான் செல்போன். அல்லேலூயா. சாக்கடை பயன்பாடு நமக்கு முக்கியம் தெரியுமா? சாக்கடை இல்லாத இடத்துக்கு போனீங்கன்னா தெரியும், அங்கே ஒரு குண்டு வெட்டி அவங்க வீட்டில் உள்ள தண்ணியெல்லாம் வந்துருக்கு மோசம். அதே மாதிரி தான் இன்றைக்கு இருக்கிற செல்ஃபோன். அது நம்மளால் ஏற்றுக்க முடியாதுங்க, நம்மளால் அதை அங்கீகரிக்க முடியாதுங்க, நம்ம அப்படி தான் அந்த செல்ஃபோனை பார்க்க முடியாதுங்க. ஆனால் இன்றைக்கி வேதம் நமக்கு அப்படி இருக்குது, அப்படி சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இப்போது சாத்தான் அப்படின்னா பைபிள் வசனம் நல்லா என்னச்சு அவனுக்கு தெரியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை ஆராய்ந்து பாருங்க. இந்த இடத்துல நிறைய குறிப்பு இருக்கனால சேர்த்து கொண்டு போகும். பைபிள் தெரிஞ்சவன் மட்டும் இல்லை சாத்தான். நல்லா கவனிச்சிடுங்க. யோபுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. யோபுடைய புஸ்தகம் 1:6 வாசிங்க, சீக்கிரம் வாசியா. எங்க வந்து நின்னா சாத்தான்? எங்க வந்து நின்னான்னு சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லுங்க. நடுவில் தேவ சன்னிதானத்தில் எங்கே வந்துன்னா நடுவில் வந்து நம்ம ஆட்களில் நிறைய பேர் கூட்டத்தில் எங்கே இருப்பாங்கன்னா பின்னால் இருப்பாங்க. நான் பின்னால் இருக்காதுங்கிறதுக்கு நான் சொல்லலை. சீக்கிரம் வந்தால் கூட முன்னுக்கு இருக்க மாட்டாங்க, பின்னுக்க போய் நிற்பாங்க. அவன் தேவ புத்திரர்கள் இருக்கிறான், ஆனாலும் அவன் இடம் எங்கே தான் பிடிக்கான், நடுவில் வந்து நின்னான். ஓ புரியுதா அவங்களுக்கு? எல்லா இடத்துலையும் டிக்கெட் எடுக்க போகணுன்னா அந்த காரியங்கள் ஆகணும்னா முன்னுக்கு போய் லைனில் எப்படியாவது நைஸாக அப்படி சித்தி நீங்கள் நிற்கிறீங்களா அப்படின்னு கேட்டாவது இடையில சொருகிறதுக்கு பார்ப்போம்.
ஆனால் ஆலயத்தில் மட்டும் பாருங்க, அங்கே பின்னால் எவ்வளவு பேக்கில் இருக்க முடியும் அவ்வளோ பேக்கில் அவன் பாருங்க, தேவ புத்திரர்கள் கூடி இருக்கிற நாளில் தேவனுடைய சன்னிதானத்தில் நடுவில் வந்து நின்னானா. அப்போ அவனுக்கு ஜெபிக்கிற நல்ல தெய்வ சமூகத்துக்கு வரக்கூடிய பழக்கம் அவனுக்கு நல்லா இருந்திருக்கு. அல்லேலூயா. இங்கே இருக்கிற நிறைய பேர் பைபிள் ஸ்டடிக்கு ஒரு நாள் வராதவங்க இருக்கிறாங்க. நீங்கள் பரலோகத்துக்கு போயிடுவீங்க கண்டிப்பாக, நான் சொல்கிறேன். ஆனால் கொஞ்சம் யோசித்து வாழுங்க. அல்லேலூயா. ஒரு நாள் உபவாச ஜெபத்துக்கு இந்த ஆலயத்துக்கு வராதவங்க இங்கே இருக்கிறீங்க, நான் உங்களை குற்றப்படுத்துகிறேன். ஒரு நாள் காத்திருப்பு கூட்டத்துக்கு வராதவங்க இங்கே இருக்கிறீங்க, இதெல்லாம் நான் உங்களை குற்றப்படுத்துறீங்களா. ஆனால் அவன் வேதம் சொல்லுது, தெய்வ புத்திரர்கள் வந்து நிற்கிற நாளில் அவன் வேலை நடக்கிறதுக்கு வந்து நிற்கிறான். நல்லா ஜெபிக்கிற மனுஷன் யாரு? நல்லா நம்மள மாதிரி கிடையாது. அவன் வேலை நடக்கிறதுக்கு தெய்வ சன்னிதானத்துக்கு வந்துக்கிட்டு தான் போவான். எங்கே போவான்? எங்கே வந்துட்டு தான் போவான்? அவன் தீமை செய்கிறவன் தான் பைபிள் சொல்லுது. ஆனால் எங்கே வந்துட்டு போவானா? தெய்வ சன்னிதானத்துக்கு வந்துட்டு போவானா. நம்ம ஆட்களுடைய தராதரம் எப்படி இருக்குன்னு பாருங்க, யோசித்து பாருங்க. ஜெபம் பண்ணவே மாட்டாங்க. சோறு கிடைச்சா ஜெபம் பண்ண பழக்கம் இல்லாமல் இருக்கான். வாரி தின்னது. பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது கூட ஒரு தோத்திரம் பண்ணி கூட கொடுக்க மாட்டான். ஒரு ஹோட்டலில் ஒரு மனுஷன் போய் உட்காந்து ஜெபம் பண்ணான். நான்லாம் இப்போ போகிற ஹோட்டலில் நாங்கள் எல்லாம் யார் போனாலும் சரி தெய்வ பிள்ளை போனால் சத்தமாக ஜெபம் பண்ணுறது. அப்போ இப்படி ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட்ற பழக்கம் இருந்து பக்கத்தில் ஒருத்தர் இருந்திருக்கிறான். பக்கத்து டேபிளில் இருந்தவன் இதை கவனிச்சிருக்கிறான். அவனுக்கு எப்படியாவது இவருக்கு ஒரு டாக்கா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இவர் ஜோம் பண்ணி சாப்பிட்டு அப்படி உட்காந்து அந்த பில்லு கட்டைக்குள்ளே இதில் இருந்திருக்காரு. அவன் வந்திருக்கான். வந்து உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் இப்படி தான் ஜோம் பண்ணி தான் சாப்பிடுவீங்களான்னு சொல்லியிருக்கா. அவர் சொல்லியிருக்காரு, அந்த தெய்வ மனுஷன் சொல்லியிருக்கா, இல்லை எங்கள் வீட்டில் நாய் பன்னி கோழி எல்லாம் கிடக்காது, ஜோம் பண்ணாமலே சாப்பிடணும்னு இருக்காரு. அல்லேலூயா. நான் சொன்னே புரியுதா? உன்ன மாதிரி எங்கள் வீட்டில் நாய் பண்ணி கோழி எல்லாம் கிடக்குன்னு சொல்லி ரொம்ப கவனமாக இருக்கணும். புரியாதுங்க இதெல்லாம். பிரசங்கம் புரியணும்னா கொஞ்சம் கஷ்டம் இந்த பிரசங்கம்லாம். அவன் சாத்தான் பிரசங்கம் என்னது? சபிக்கப்பட்டவர்களே. யாரை பார்த்து சொன்னாரு? எங்க நரகம் சாத்தானுக்குரிய இடம். அந்த இடத்துக்கு ஒரு கூட்டத்தை அனுப்பும் போது சொல்றாரு, சபிக்கப்பட்டவர்களே. ஆண்டவர் சொல்லும் போது இப்படியெல்லாம் கூட சொல்லியிருக்க மாட்டார். எனக்கு தெரிஞ்சு அவர் சொல்ற வேகம் எப்படி இருந்திருக்கும்னா, சில இடத்துல தேவனுடைய வேகத்தெல்லாம் அப்படியே தத்ரூபமாக எடுத்து சொன்னால் நீங்களாம் ரொம்ப வேதனைப்பட்டுருவீங்க. எங்க சாதாரணப்பட்டவர்கள் தேவன். நீங்கள் நினைக்கிற மாதிரி சபிக்கப்பட்டவர்களே அப்படியெல்லாம் சொல்லுவாருன்னு நினைக்காதீங்க. லாசருடைய கல்லறைக்கு முன்னால் போய் கூப்பிட்ட போது உரத்த சத்தமாக கூப்பிட்டாராம். எப்படி கூப்பிட்டாராம்? உரத்த சத்தமாய் கூப்பிட்டாராம். தேவகுமாரனுடைய சத்தம் எப்படி இருந்தா, லாசருவே வெளியே வா. அது மாதிரி சபிக்கப்பட்டோட. அல்லேலூயா. இப்போ ஃபஸ்ட்டு சாத்தானை விட அப்படின்னா வேதம் வாசிப்பும் ஜெபமும் அவன் ரொம்ப ரொம்ப அவனை வர்ணிக்கேன்னு நினைக்காங்க. கொஞ்சம் கேளுங்க. அவனுக்கு கீழே தள்ளப்பட்டவன். நல்லா கவனிச்சிடுங்க. அவன் விழுந்து போனவன், நரகத்துக்குரியவன். ஆனால் அவன் வந்து அவன் லைஃப்பில் பாருங்கள் ஒன்றை வச்சுருக்கான். பார்த்தீங்களா? வேதத்தை தெரிஞ்சிருக்கணும். என்ன செய்யணும்? தேவ சன்னிதானத்துக்கு போய் தான் காரியத்தை வச்சுன்னு. அவன் ஜெபம் தோக்கவே செய்யாங்க. சரியாக தப்பாங்கிறதெல்லாம் நான் விளக்கம் சொல்ல. அவன் ஜெபிக்கிற விஷயம் அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்யாது? தோக்காது. எதை கேட்டாலும் யோபு தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற மனுஷன். அவனை சோதிக்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அனுமதி கேட்டான். போப்பா போன்ட்டான். அவ்வளோ அழகாக கேட்பான். அவ்வளோ நம்மளை மாதிரிலாம் கிடையாது. அல்லேலூயா. ஆமாம், நம்ம கிழக்க ஆரம்பித்து அப்படியே நியூஸ் மாதிரி, நியூஸுங்கிறது சொல்லியிருக்கலாம், NEWS தானே? ஆமாம், அது மாதிரி ஈஸ்ட்டு வெஸ்ட்டு அப்படி ஒரு ரவுண்ட் அடித்தது மாதிரிலாம் இருக்காது. அவன் கரெக்டாக ரொம்ப வளவளா நொலநொலன்னுலாம் ஜெபம் பண்ண மாட்டான். போவான், போய் நின்னா ஆண்டவர்கிட்ட பாருங்க, புத்திரெல்லாம் இருக்கா, அவங்ககிட்ட கேட்கல உனக்கு என்னப்பா வேணாரு, ஐயா இதான் காரியம் போ, அவ்வளோதான். நீ வேணா 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிங்க. செகண்ட் டைம் போகிறான் பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவன் ஜெயித்தாச்சு, செகண்ட் டைம்லேயும் போகிறான் பாருங்க. அவனுக்கு திருப்தி இல்லை. மறுபடியும் அவன் இப்போ பின்னொரு நாளிலே வாசிங்க. பார்த்தீங்களா? அவன் தேவைக்கு அழகாக தேவனை யூஸ் பண்ணுறான். அவன் தேவைக்கு யாரை யூஸ் பண்ணுறான்? பைபிள் தெரியும். அவன் தேவைக்கு ஜெபத்தை வச்சு யாரை யூஸ் பண்ணுறான்? சரி, நான் விளக்கம் வேற கொடுக்க விரும்பலை. நம்ம எப்படி இருக்கோங்கிறத ஆராய்ந்து பார்க்குறதுக்கு, நம்ம வேதம் எப்படி வாசிக்கிறோம், நம்ம ஜெபம் எப்படி இருக்கு, ரைட்டா? 2வது அவனை விட அப்படிங்கிறதுக்கு, சாத்தானை விட அப்படி. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்தான். யாக்கோபு 2:19 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. பிசாசுகள் விசுவாசித்து, பிசாசுக்கு அவிசுவாசமே கிடையாது.
தேவன் மேல அவனுக்கு நல்ல விசுவாசம். தேவன் உண்டு என்பதை பிசாசு முழுமையா நம்புகிறான், விசுவாசிக்கிறான். நம்ம ஆட்களுக்கு தான் அவிசுவாசம், அதைரியம், அவநம்பிக்கையெல்லாம் உண்டு. சாத்தானுக்கு ஆண்டோர் ஒரு உண்டுங்கிற விசுவாசம் பெர்ஃபெக்டா இருக்கு. அல்லேலூயா. அவன் நடுங்கு ஆனான். அவன் என்ன செய்யானா? நடுங்கு ஆனான். நம்ம பேசுகிற வசனத்தை கேட்டு கூட இந்த நேரத்தில் இங்கே எங்கேயா நின்னான்னா நடுங்கிட்டு நிற்பான். ஆண்டவரை குறித்து பேசினவொன்னா அவன் நடுங்கிட்டு நிற்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், நியாய தீர்ப்புன்னு ஒன்று வச்சிருக்கிறாரு, எனக்குன்னு ஒரு நரகம் வச்சிருக்கிறாரு, தேவன் பெரியவர் என்பது அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. நான் ஒரு குறிக்கப்பட்ட காலம் வரைக்கும் தான் வேலை செய்ய முடியும் அப்படின்னு அவனுக்கு தெரியும். தேவன் ஒரு உண்டென்றும் தேவன் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியா இருக்கிறார் என்பதை அறிந்து சாத்தான் எப்படி இருக்கானா? நடுங்குகிறானா. நம்ம ஆட்களுக்கு எவ்வளவு வசனத்தை பேசுங்க, எப்படி கண்டிச்சு பேசுங்க, எப்படி உணர்வடைகிறது போல பேசுங்க. ஆலயத்துக்கு வராமல் இருக்காதுங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு வாருங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆனாதான் அவங்களுக்கு நிறைய வேலைகள் வரும். அல்லேலூயா. வாரத்துக்கு மாசத்துக்கு ஒரு நாள் வரதே சிலருக்கு ரொம்ப சந்தோஷம். மாசத்துக்கு ஒரு நாள் வரதே என் போன்ற ஊழியர்களுக்கு உங்க முகத்தை பார்க்கறது எங்களுக்கு சந்தோஷம். அல்லேலூயா. நல்லவங்க கெட்டவங்க இதெல்லாம் எனக்கு பேசிக்குரியதல்ல. ஆண்டோடைய கிருபையினால சொல்லுறேன், தெய்வ வசனத்துக்கு நடுங்குகிற அனுபவம், கர்த்தருடைய வசனத்துக்கு பயப்படுகிற அனுபவம், வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்த அறிவு, ஆண்டவர் நியாயம் தீர்க்கும் போது எப்படி நியாயம் தீர்ப்பார் என்கிற விதத்திலே, தேவன் ஒருவர் உண்டு என்கிற விதத்திலே உனக்கு விசுவாசம் இல்லாமல் நீ அதைரியப்படுகிற ஆளாய், அவநம்பிக்கைப்படுகிற ஆளாய், அவிசுவாசம் உள்ள ஒரு நபராய் நீங்கள் இருப்பீர்களானால் அவனை விட மோசம். அல்லேலூயா. நான் சொன்னேன் புரியுதா? நம்ம சொல்லலாம் காட் இஸ் கிரேட், ஆண்டவர் பெரியவர். அவன் ஒன்றும் ஒரு இடத்துல அவன் பறை சாட்டலைங்க. அவன் தன்னில் தான் விசுவாசம் உடையவனாக இருக்கிறான். அவனுக்கு தெரியும் தேவன் ஒருவர் இருக்கிறார். நமக்கு தேவன் இருக்கிறார்னு நம்பிக்கை இருக்கா? எங்க இருக்குன்னா எப்படி இருப்போன்னு இப்போ விளக்கி சொன்னால் நம்ம தோற்று போவோம். அல்லேலூயா. வெறும் வாயில் சொல்லிட்டு போகிறோங்க. அல்லேலூயா. வெறும் வாயில் சொல்லிட்டு போகிறோம். தேவன் ஒருவர் இருக்கிறார்னா அது எப்படி இருக்கும்? அல்லேலூயா. சாத்தானுக்கு வேலை செய்கிறான்னா அப்படி தான் செய்கிறான். ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலை செய்கிறான். அவனுடைய விசுவாசமும் நடுங்குதலும் ரெண்டாவது குவாலிஃபிகேஷன். நமக்குள்ளே பாருங்கள், இன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கர்த்தர் சரிப்படுத்துவார் அப்படிங்கிற விசுவாசம் இருக்கான்னா இல்லை. ஏசப்பா வருவாருங்கிறதே நிறைய பேருக்கு சந்தேகம் ஆயிட்டு. அல்லேலூயா. பரலோகம்னு ஒன்று இருக்குங்கிறது நிறைய பேர் சும்மா தாங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. உண்மையிலே பரலோகம் இருக்குன்னு நிறைய பேருக்கு நம்பிக்கை விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. அப்படி ஒரு நம்பிக்கை விசுவாசம் இருக்குமானா இந்த பூமியில் நம்மளமாய்ப்பட்டவங்க மரணத்தை பார்த்து வாணி கூப்பிடுவோம். அல்லேலூயா. பயந்து மரணத்தை பார்த்து பயந்து எங்கனையாவது ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ளே குண்டுக்குள்ளே விழுந்தே மாதிரி போய் ஒழிக்க மாட்டாங்க. ஓப்பனாக சொல்கிறேன். அல்லேலூயா. அவன் ஆண்டவருக்கு நடுங்குகிறான், நம்ம மரணத்துக்கு நடுங்குகிறோம். அல்லேலூயா. வியாதின்னு வந்த உடனே லேசாக நெஞ்சு அடைச்சது போல் இருந்த உடனே ஒரு மாதிரி போயிருமோ அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்கள் என்ன செய்யறோம் நினைக்கிறோம். லேசாக இடுப்பு பக்கத்தில் கிட்னியில் மற்றும் காரங்கள் அப்படின்னு நம்ம பயப்படும். வேதாமல்ல தலை சுத்தம் ப்ரெஷர் உழுக்குதோ அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம பயம். நீ என்ன செய்வ? அல்லேலூயா. தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களான்னு தெரியல. யானை வந்தா அல்லேலூயா நடுக்க வேண்டியதில்லை. மரணமே உன் கூரங்கே, மரணமே கூரங்கை, பாதாளமே உன் ஜெயமங்கே, மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பல நியாயப்பிரமாணம், என்னுடைய கர்த்தனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு பரலோகத்தை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிறது அப்படிங்கிற வார்த்தைக்கு பரலோகத்தை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதுதான் அதில் எழுதியிருக்குங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடுக்கம் இருக்குது. எதுக்குன்னா இந்த மரணத்தை குறித்து பல விஷயம். ரைட், ஓகே. அப்போ சாத்தானுக்கு விசுவாசமும் நடுக்கமும் இருக்குது. தேவன் ஒருவர் உண்டென்ற விசுவாசத்தோடு அவன் நடுங்குகிறான். தெய்வ பயம் இருக்கு. நம்மள ஆட்களுக்கு என்ன கிடையாது, எவ்வளவு சொன்னாலும் தெய்வ பயம் என்ன செய்யாது, வராது. இப்போ இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் கவனிச்சுக்கிடுங்க. தெய்வ பயம், ஆண்டவருக்கு நடுங்குற அனுபவம் இல்லைன்னா நினச்சிக்கிடுங்க அவனை விட. மூன்றாவது வாசிங்க, லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 6-7. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 6-7. சீக்கிரம் வாசிங்க.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமையுண்டாட்டும். நல்லா கவனிச்சு பாருங்க. மூணாவது, வாரி வழங்கும். எப்படி கொடுப்பான்? வாரி கொடுப்பான். எப்படி கொடுப்பானா? வாரி கொடுப்பான். ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறான், நீர் என்ன தாழ வணங்குனா பூமியின் ராஜ்யத்தின் மகிமையெல்லாம் காட்டிட்டு சொல்லலாம், வாரி வழங்குறேன், எல்லாத்தையும் உமக்கு தாரேன். எல்லாத்தையும் என்ன செய்கிறேன்? நான் உமக்கு என்ன செய்கிறேன்? தாரேன். நம்ம ஆட்கள் நவுட்டி 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 உருட்டி புரட்டி உருட்டி புரட்டி உருட்டி புரட்டி செய்கிறாங்க. எங்க அந்த வசனத்தை வாசிங்க. அவன் என்ன சொல்லாங்க? இவை எல்லாவற்றின் மேல உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருகிறேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமான எல்லாரும் கொடுப்பேன். அல்லேலூயா. புரியுதா? பிரசங்கம் புரியுதா? எங்க சாத்தான் கொடுக்கும்போது இந்த மாதிரி நிசிக்கி இசிக்கி 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 கணக்கு பார்த்து 100 நேரம் கணக்கு பார்த்து கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது, 50 கொடுக்கா 100 கொடுக்கா 200 கொடுக்கறதுக்கா 500 கொடுக்கா, இல்லைன்னா ஒரு ஆள் சோத்துக்கு வந்திருந்தாங்கன்னா சோத்தை கொடுக்கா, பழைய குழம்பை கொடுக்கா, பழைய சாம்பாரை கொடுக்கா, கூட்டை கொடுக்கா, இறைச்சியை கொடுத்தா எவ்வளவு கொடுக்கேக்கு எச்சித்தனமான கணக்கே போட மாட்டான். அப்படின்னு நீங்கள் போட்டா, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி போட்டிங்கன்னா அவனை விட அல்லேலூயா. அது ஊழியக்காரங்க நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. அதனால் ஏதோ உங்களுக்கு பேசன்னு நினைக்காங்க. நிறைய ஊழியக்காரங்க அவனை விட மோசம். ஏன்னா நிறைய ஊழியக்காரங்களுக்கு மற்ற வாங்கி வைக்கிறதுக்கு தான் தெரியும், வாங்கிறதுக்கு தான் என்ன செய்யும் தெரியும், வாங்கிறதுக்கு தான் தெரியும். 2ஆம் அதிகாரத்தில் வாங்கினாங்க. 3ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் போகும்போது வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்திலே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஊழியக்காரங்களுக்கு வாங்க தான் தெரியும், கொடுக்க தெரியாது. அதனால தான் ஊழியக்காரங்க வளர்ந்துக்கிட்டே போவாங்க. அவங்க குடும்பம், அவங்க பிள்ளைகள், அவங்க சந்ததிக்கு பெருகிட்டே போவோம். ஆனால் இங்கே அவன் சொல்கிறான், எப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாத்தையும் தாரேன். அவன் அதில் ஒரு வார்த்தை சொல்லுவான் பாரு, எனக்கு இஷ்டமானவர்களுக்கு. வாசிங்க அந்த வசனத்தை. எனக்கு இஷ்டமானவர்களுக்கு இவைகளை கொடுக்கிறேன். அவங்களுக்கு அவனு நல்லவன் கெட்டவன் யாரும் கிடையாது. அவனுக்கு அவனை ஏற்றுக்கிறான், அவனுக்கு இது செய்தால் போதும், வாரி கொடுப்பான். எப்படி கொடுப்பானா? கொடுக்குற விஷயத்தில் ரொம்ப நல்ல குணம் உள்ளவன். கொடுக்குற விஷயத்தில் ரொம்ப நல்ல குணம் உள்ளவன். நான் பொய்யா தப்பா பைபிள்னு தானே பேசுகிறேன், ஆமாவா இல்லையா? அதை நீ கேட்டுட்டேன். அப்போ உங்ககிட்டையும் என்கிட்டையும் கொடுக்குற குணம் சரியில்லைன்னா அவனை விட, உங்களுக்கு நம்ம எடுத்த வசனத்துலையும் அப்படி தான் சொல்லியிருக்கோம். நான் வியாதியாக இருந்தேன் என்னை பார்க்க வரல, நான் பசியாக இருந்தேன் எனக்கு ஆகாரம் தரல, நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் எனக்கு வஸ்திரம் தரல, ஆகையினால உனக்கு பேர் என்னது? சபிக்கப்பட்டவன். அதனால் கொடுக்குற குணம் உங்கள்கிட்ட சரியாக இல்லைன்னா, கொடுக்குற குணத்துக்கு நிறைய சாக்கு போக்கு வச்சுருப்போம். நம்ம எப்படி வச்சுருப்போம்? சாக்கு போக்கு வச்சுருப்போம். எனக்கு தேவை இருக்குது, என் பிள்ளைகளுக்கு தேவை இருக்குது, பேர பிள்ளைகளுக்கு தேவை இருக்குது, எனக்கே இல்லை, எனக்கே இல்லை, எனக்கே கஷ்டம், எனக்கே பசி, எனக்கே பட்டினி, எனக்கே இவ்வளவு தேவை இருக்குது, எனக்கே இருக்குது. நீ ஒரு நாளும் மேலே வர மாட்டா. அல்லேலூயா. ஒரு நாளும் நமக்கு தேவை குறையாது, நமக்கு எல்லா நாளும் இருக்கு. அல்லேலூயா. இதே சபையில் இல்லாதவங்க இன்னைக்கும் நல்லா கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. இதே சபையில் மீதி எடுக்கிற அளவுக்கு சேர்த்துட்டு இருந்தாலும் கொடுக்குற குணம் இல்லை. அதனால அவங்க இவனை விட மோசம் அப்படி இல்லை. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு மாறலாம். ஆனால் சாத்தானை எடுத்து தனிப்பட்ட விதத்தில் பார்த்தா கொடுக்குற குணம் அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு தெரியும், இந்த உலகம் தான் அவனுக்கு சந்தோஷமா வாழ்றதுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆனால் அவனுக்கு தெரியும், இந்த உலகம் எனக்கு நீ சொந்தம் நீ வைக்கிறத விட கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. அல்லேலூயா. சாத்தான் சந்தோஷப்படுறதுக்கு சாத்தாங்கிட்டே ஒரு நல்ல குணம் இருக்கு, கொடுக்கறதுல சந்தோஷப்படுறான். அல்லேலூயா. நான் சொன்னேன், புரியுதா உங்களுக்கு? பிரசங்க மண்டையில் ஏறிச்சா? நம்ம ஆட்கள் நசுக்கிற ஆட்கள்லாம் கவனிச்சிடு. நீங்கள் யாரும் நசுக்கிறது இல்லை, ஆண்டோடைய கிருபைனால. நசுக்குன்னா அந்த 3ஆவது வார்த்தையை நினைச்சிடுங்க, சாத்தானை விட. இனி இந்த பிரசங்கம் ஒருவேளை எப்போ பேசுவோன்னு தெரியாது. நீங்கள் தான் இனி மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்படி ஆக்கும். நான் ஒரு பிரசங்கம் அறிஞ்சிருக்கிறேன், அந்த பிரசங்கத்தில் சாத்தான் கூட வாரி கொடுப்பானா. நம்ம என்ன செய்யக்கூடாது? பைபிளில் இருந்து விருந்துங்கிற ஒரு சப்ஜெக்டே எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. வேதத்திலேருந்து நம்ம சபையில் ஒரு காலத்தில் நம்ம போடுற சாப்பாடு காரியங்களெல்லாம் நம்மளை வச்சு குத்தி பேசுவாங்க. சில சபைகளில் கூட ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, அப்படிலாம் சாப்பாடு வைக்கூடாது. நான் இப்போ பேசுவேன், யாக்கோபு தன் உச்சிதங்களை பார்வோனுக்கு அனுப்பினான். அல்லேலூயா. கொடுக்கும்போது நல்லா கொடுக்கணும், அதுவும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா.
சாதாரணமாக கொடுக்க. உலகத்தானுக்கு கொடுக்கும் போதே யாக்கோபு உச்சிதமானவளை கொடுத்தானாம். தேசத்தின் உச்சிதமானவளை என்ன செய்தாராம்? கொடுத்தாராம். கர்த்தருடைய பிள்ளைகள் வரும்போது அளந்து பிறக்கினா சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்தா சம்முன்னு கொடுங்க. பழசு இலசெல்லாம் கொடுக்குற முதல்ல முடி இவ்வளோ போதும்னா அதுக்கு மீதி இருக்க கொடுத்து விட்ருங்க. மீதி வச்சு தூர போடாங்க. நாளானதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இருக்கும். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் கொடுத்துடணும். அல்லேலூயா. ஆமாம், நம்ம யார்? உன்னதமானவருக்கு பிள்ளைகள். அல்லேலூயா. அவன் உன்னதமானவரோடு இருந்ததில் உள்ள பழக்கமே கொடுக்குற பழக்கம் இருக்குது. அவன் விழுந்தா கூட அவன்கிட்ட ஒரு கேரக்டர் மாறவே இல்லை. என்னன்னா கொடுக்குற குணம். அல்லேலூயா. ஆனால் நம்ம இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளுங்கிறோம். ரைட், ஓகேயா? 3. 4வது, பிரசங்கம் புரியுதான்னு கேட்டுவிடும். அது வேற கேட்போம். பிரசங்கம் தலைப்பு புரியுதா? பிரதர்ஸ் பக்கம் கேட்போம். புரியுதா உங்களுக்கு? என்ன புரியுது? சாத்தானை விட மோசமானவர்கள். இப்போ சாத்தான் நல்லவன். உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம்ல, ஒரு மனுஷன் 2 அண்ணன் தம்பி 2 பேரும் பயங்கர குடிகாரன். நீசத்தனமான குடிகாரனோ துன்மார்க்கு. தம்பி இறந்துட்டான். என்ன போல் ஒரு பாஸ்டர்ட்ட தமையன் வந்தான். ஐயா, என் தம்பிக்கு நீங்கள் தான் அடக்காராதனை நடத்தணும். என் தம்பிக்கு. சரியப்பா, எப்படிப்பா நடத்துறது? சரி, நடத்துறது மாத்திரம் இல்லை, தண்ணியிலே தான் வந்தான். என் தம்பி நல்லவேன்னு சொல்லி நடத்தணும். இப்போ எப்படிப்பா நடத்த முடியும்? அவன் குடிகாரன் மோசக்காரனாக இருக்கான். உன் தம்பி நல்லவேன்னு நடத்தும். இல்லைன்னா நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்னா. இவர் யோசித்து பார்த்தாரு. சரிப்பா நடத்துகிறேன்னாரு. ஆராதனை நடந்துட்டு இவனும் அன்னைக்கு அரை தண்ணியில் இருக்கான். மறுநாள் ஃபுல்லில் இருக்கு. அன்னைக்கு அரை தண்ணியில் இருக்கான். அந்த கவலையோடு நம்ம கம்பெனி கொடுக்குற தம்பி இறந்துட்டானேங்கிற கவலையோடு இருக்கிறான். பாஸ்டர் ஆராதனை ஆரம்பித்தார். எல்லாம் இதை செய்தார். சாட்சி இங்கே இறந்து போய் இருக்கிறதான இந்த சகோதரன் ஒரு நல்லவன். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் இவர் எப்படி நல்லவர் என்று சொல்லி. இங்கே உயிரோடு இருக்கிற அவருடைய அண்ணனை விட இறந்து போன அவருடைய தம்பி மிகவும் நல்லவர்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. நான் சொன்னேன் புரியா? நம்ம பிரசங்கம் அப்படிதான். அவனை விட நம்ம எப்படி இருக்கிறோம்? 4வது குறிப்பு. ரைட்டா? நம்பர் 3 முடிஞ்சா 4 இவர் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு சொன்னா, மத்தேயு சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8, 13, மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13, 17 வாசிங்க. நல்லா கவனிச்சுடுங்க. அவனுக்கு அங்கே போகவும் தெரியும், கேட்கவும் தெரியும், பேசவும் தெரியும். மேலே இருக்கிற ஒரு ஏசப்பா கட்டளையிட்டா புறப்பட்டு போயிடும். என்ன செய்வானா? கீழ்ப்படிவான். நல்ல கீழ்ப்படிதல் உள்ள நபர். யாரு? ஏங்க நான் சொல்லங்க, பைபிளை தான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் குதர்க்கமாக என்னை முறைச்சி பார்க்கக்கூடாது. இல்லையா? எல்லாம் இந்த மற்ற என்னதோ ஒன்று தின்னுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க. ஒரு சிரிப்பு, ஒரு சந்தோஷம் இல்லை. ஒரு சிலர் முகம் மட்டும்தான் கலகலன்னு இருக்குது. ஆகா, அழகான பிரசங்கம்னு சொல்லி ஒரு சிலருக்கு முகம் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்குது. மீதி எல்லாருமே எப்படி யோசிக்கிறாங்கன்னா, அப்படின்னா விட நான் கொஞ்சம் தரம் குறைஞ்சி தான் இருக்கணும். நீ சிலர் மட்டும்தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. பரவாயில்ல, நல்ல பிரசங்கம், ஒரு மனுஷனுக்கு தேவையான பிரசங்கம்னு நினச்சி சந்தோஷப்படுறேன். நல்லா கவனிச்சிடுங்க. எங்க 6000 பேர் இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்ல, புறப்பட்டு போ. வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்துட்டு அவன் பேசுறான். அல்லேலூயா. ஓ 13வது வசனத்தில் புறப்பட்டு போ. கீழ் வாசிக்க 13வது. உத்தரவு கொடுத்த உடனே பாருங்க எவ்வளவு கீழ்ப்படிதல் இருந்திருக்கு. எவ்வளவு கீழ்ப்படிதல். இங்க இருக்கிற எத்தனை பேர் ராத்திரி நேரங்களில் கர்த்தர் எழுப்புகிறார்? எத்தனை பேர்ட்ட ஆராதனைக்கு போகும்போது லேட் ஆகும்போது, மகளே போ, மகனே போ, உன் பிள்ளைய 8:45 மணிக்கு புறப்பட வச்சு 9 மணிக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் விடுகிறியே, ஆயா வேலை பார்க்குறது மாதிரி நீ போறியே, பள்ளிக்கூடத்துக்கு முன்னால் போய் காத்து நிற்கிறியே, ஆலயத்துக்கு போகிறதுக்கு 10 மணிக்கு உனக்காக ஆராதனை 9:30 10 மணி ஆக்கினாலும் 10:45 நொண்டி ஊனி தானே போகிறா உன் வாழ்க்கையில். அந்த 11 மணிக்கு போல தானே இழுத்து நீ போய் சேர்ந்து இப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படி இப்படி தானே நீ இருக்கிறா. என்ன இங்கே இருக்கிற தாத்தாமார் பாட்டிமார் கூட பிள்ளைகளை டியூஷனுக்கு கூடதுக்கு வாமா போயிடுவோம். 5 மணிக்கே போகணும். அவங்க டீச்சர் ஒரு வேளை இன்னைக்கு 7 மணிக்கு போயிடுவாங்க. சபைக்கு வர்றது மட்டும் பேலாம் உத்தரவு கொடுத்த உடனே புறப்பட்டு போயிட்டான். கீழ்ப்படுதல். தியானிக்கணுமா தியானிக்க கூடாதா? நம்மளும் அதை அவருக்கு பிள்ளை இல்லை. என்ன வேலைக்காரனா உண்மையாக இருக்கிறத விட குமாரனா உண்மையாக இருக்கணுமா? அல்லேலூயா.
வேலைக்காரனா உண்மையாக இருக்கிறத விட குமாரனா இருக்கணுமா? கூரையை பொத்துக்கிட்டா தருவார். இப்படி இருந்தால் தான் கிடைக்கும்னு இல்லை, உலகத்தானுக்கு அவன் கொடுக்குறான். நிறைய பேர் நிறைய ஊழியக்காரங்க அவங்ககிட்ட இருந்து வாங்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. ஆண்டவர்கிட்ட போய் தாரேன்னு சொன்னவன் ஊழியக்காரன் கொடுக்காம இருப்பானா? எனக்கு இஷ்டமான ஒன்று கொடுப்பேன். அல்லேலூயா. நான் வழி தவறுனா எனக்கு தருவான். என்ன வழி தவற வைக்கணும்னா பணம் தான் முக்கியம்னா எனக்கு பணத்தை தருவான். எனக்கு இஷ்டமானவளுக்கு நான் கொடுப்பேன். நிறைய பேர் நினைக்கிறாங்க ஊழியக்காரங்க இப்போ இடம் கிடச்சிட்டு இது நம்ம ஊழிய கிடையாது. இது தேவன் இப்போ தந்திருக்கலாம். நாளைக்கு என்னை வழி தவற பண்ணுவதற்கு சொத்தும் பணமும் தான் காரணமாக இருக்கும் என்று சொன்னால் சத்துருவானவன் அவன் என்னை இஷ்டத்துக்கு கொண்டு வந்து எனக்கு தர முடியும். வஞ்சிக்கப்பட்டுறக்கூடாது. அதான் முக்கியம், ரொம்ப முக்கியம். கீழ்ப்படுதல் எப்படி இருக்குன்னு பாருங்க. தேவனுடைய வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படியும், தேவன் சொல்றதுக்கு எப்படி கீழ்ப்படியும். இல்லைங்க, ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து ஆராதனை கிடையாதுங்க. நம்ம ஆட்களுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஒரு வீடு பிரதிஷ்டை இருந்தால் ஆராதனை கிடையாதுங்க. இன்னைக்கு இருக்கிற தராதரத்துட்டு எல்லாரும் வரும். உங்களை எப்படி நான் சொல்ல முடியுங்க? எனக்கு உங்களை பற்றி குறையில்லை. உங்கள் மனசாட்சி என்ன சொல்லுன்னு பாருங்க. 6000 பேர் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குங்க. தூரத்துலேருந்து அவர் கட்டளையிட்டார், புறப்பட்டு போனி அவன் வெளியே வந்து உத்தரவு கேட்குறான், நான் பன்னிகள் கூட்டத்துக்காக போகலான்னு சொல்லி. போனோன்னா முறுமுறுக்கலைன்னா போயிட்டாங்க. நம்முடைய கீழ்ப்படுதல் இன்னைக்கு எப்படிப்பட்டதாக இருக்கு? நமக்கு பிடிச்சா கூட்டத்துக்கு வருவோம், நமக்கு பிடிக்கலன்னா கூட்டம் கிடையாது, ஆராதனை கிடையாது. நமக்கு பிடிக்காத இடத்துல போயிருப்போம், பிடிக்காதவங்கள்ட்ட பேசுவோம், பிடிக்காதவங்கள்ட்ட வர வச்சிருப்போம். ஆனா ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மாட்டோம். ஆண்டவர் சொல்வார் ஆவியில போ போ போ, கேட்க மாட்டோம். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற ஆவி அவனை விட மோசமானது. அவன் கூட கீழ்ப்படிவான், கேட்க மாட்டோம். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. விசுவாசிக்கிறவர்கள் கூட பேய் விரட்டுவாங்க, கீழ்ப்படியுமா. அதில் துரத்துவார்னு எழுதியிருக்கோம். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா அவன் கீழ்ப்படியும். வாசிங்க. யாரு? இங்கே இருக்கிற சைமன் தம்பி விசுவாசத்தோடு ஒரு பேயை விரட்டினா போகுமா, கீழ்ப்படியுமா. ஆனால் அவர் மேலேயும் கீழே இருக்கிற சகோதரி புருஷன்மாரையும் எப்பா கூட்டத்து வாங்கன்னா வரமாட்டாங்க. நான் சொன்ன அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? அவர் இப்போ பேய் விரட்டுறான்னுங்களா, ஏசு நாமத்தில் போனா போயிடும். ஏசு நாமத்தில் போனால் என்ன செய்கிறோம், போயிடும். துரத்துவார்களாம், என்ன செய்வாங்களாம், ஓடிரு, அடிச்சிருவேன், வா கட்டுகிறேன் அப்படின்னா அது கீழ்ப்படியுமா? நமக்கு கீழ்ப்படுதல் எப்படி இருக்குது? எல்லா நாமமும் இயேசு நாமத்தை கீழே வந்துட்டு ஜபா. ஆமாம், நம்ம நாமெல்லாம் கீழே தான் இருக்கா? கீழ்ப்படிதல் இருக்குதா? ஆராய்ந்து பாருங்க. அவனை விட நம்ம எப்படி இருக்கோன்னு பாருங்க. இல்லையா? நான் யாரு ஜபா பிரதர் பிரசங்கம் பண்ணி கேட்கணும்னு அவசியம் இருக்கு. அவன் சொல்லுவான் ஒரு நாள், நான் அவர் சொல்லி கேட்டிருக்கையா, அந்த ஆலயத்து வளாகத்துக்குள்ளே வர்றதுக்கு நான் பயந்துருக்கிறையா, அந்த ஆலயத்து வளாகத்துக்குள்ளே வர்றதுக்கு பயந்துருக்கேன். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது எத்தனையோ பேருக்குள்ளேருந்து நான் புறப்பட்டு போயிருக்கேன். ஆண்டவர்கிட்ட இப்போ அடுத்த பாயிண்டில் தான் வரும். நல்லா கவனிச்சுக்கல. நம்முடைய லைஃப் ஆராய்ந்து பாருங்கள். அவனுக்கு இருக்கிற கீழ்ப்பிடுதல் நமக்கு இருக்காணி பாருங்க. அவனுக்கு இருக்கிற கீழ்ப்பிடுதல் நமக்கு இருக்காணி பாருங்க. பைபிளில் ஒரு வசனம் உண்டு. ஒரு மூத்தவன்ட்ட பார்த்து சொல்கிறாரு, தோட்டத்துக்கு போக மாட்டேன்ட்டு கீழ்ப்படிஞ்சு போனானா. இளவன்ட்ட போய் சொன்னாரான், போகிறேன் தகப்பனேன்னுட்டு போகலையா. ஆனால் அவன் அப்படி இல்லைங்க, நடிக்கலை. அவர் சொன்னால் அந்த உத்தரவு கீழ்ப்படுகிறான். ஓகேயா? 4. 5வது அவன் எப்படிப்பட்ட ஆள்? வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 வாசிங்க. வெளிப்படுத்தல் 12:10 எல்லாரும் கேட்குதா? அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு ஒருத்தருக்கு கண் அசரலை. மற்றவனை குறித்து பேசுகிறதுனால முழிப்பாக இருக்கிறாங்க, விழிப்பாக இருக்கிறாங்க, ஜம்முன்னு கேட்குறாங்க. 4 பாயிண்டில் சிலருக்கெல்லாம் 2 பாயிண்டெல்லாம் இருக்கு. நீ 2 பக்கம் இருக்கு, இன்னும் 3 இருக்குது. தப்பவே முடியாத 3 இருக்குது. அல்லேலூயா. 4ல் 2 தான் சிலருக்கு குத்தி இருக்கு. 2 அம்பு தான் பாஞ்சிருக்கு. 2ல் தப்பிட்டாங்கன்னு வைங்களா. இன்னும் 3 இருக்குது. இதில் 2 அண்ணா இருக்குது. அது 2ம் இருக்கிற இப்போ பாருங்க. வாசியா நல்லா கேட்டு அழகா இருக்கு. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது நல்லா கவனிச்சிடுங்க. இங்க பார்த்துடுங்க. இது ஒரு சாட்டு போட்டு படம் எடுக்கமா, நல்லா கவனிச்சிடுங்க. இப்போ நம்ம விசுவாசிகள் நகைக்களத்தின வெள்ளை துணி கட்டின வெள்ளை ஜிப்பா போட்டிருக்க எல்லாருக்கும் சேர்த்து நல்லா கவனிச்சு. இரவும் பகலும் சாத்தான் என்ன செய்யறான்னு நல்லா கவனிச்சிடுங்க. சாத்தான் இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக
போதும் போதும். எங்கே போய் குற்றம் சொல்லுவானா அவன்? அவனுக்கு யாரையாய் பிடிக்கல, என்ன பிடிக்கல, எங்கே போய் சொல்லுவான்? புது உடிப்பில் நற்சந்தியில் போய் நின்று சொல்ல மாட்டான். என்ன பிடிக்கல என் குடும்பத்தில் போய் சொல்ல மாட்டான். என்ன பிடிக்கல விசுவாசிட்ட போய் சொல்ல மாட்டான். எங்கே போய் சொல்லுவான்? எங்கே போய் சொல்லுவான்? எங்கே போய் சொல்லுவான்? உங்களுக்கு ஒரு ஆளை பிடிக்கல, எங்கே போய் சொல்லுவீங்க? உங்களுக்கு ஒரு ஆளை பிடிக்கல, எங்கே போய் சொல்லுவீங்க? உங்களுக்கு ஒரு ஆளை பிடிக்கல, யார் மேலே குற்றம் உண்டாயிட்டு இந்த 3 சகோதரிமார்களுக்குள்ள குறை வந்துட்டு யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர், ஹலோ ஏடி அவள் பார்த்தியா இப்படி பேசுனான், இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்டுட்டு, இன்னைக்கு பிரதிஷ்ட கூட்டத்தை கூட கேட்டுட்டு பார்த்தியா ஒன்றுதான் அவங்க இது செய்தாங்க அப்படின்னு பேசுகிறா. அவர் சொன்னதுக்கு நான் என்ன குறை செய்தேன்? என் வீட்டுக்காரர் என்ன தப்பு பண்ணார்? இப்போது நாங்கள்லாம் பின்னால் போயிட்டா நீங்கள் தான் முன்னால் வந்திருக்கிறீங்க. பார்த்தீங்களா, இதுதான் நிலவரமாக இருக்குது. இப்படி தான் இருக்குது. இதை போய் எங்கே பேசுகிறதுக்கு? எம்மா இப்படியாக்க இருக்குது இது. அதை விட அவர் அப்போ எந்த காலத்தில் அவர் எப்படி, எல்லா காலத்துலையும் அவர் இப்படி தான் பேசுவார். அவர் என்னைக்கு சரியாக பிரசங்கம் பண்ணியிருக்கார். அல்லேலூயா. சரி, நான் உனக்காக அவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன், இப்படி பேசலாமா நீ? அல்லேலூயா. இந்த சுவாலியே கிடையாது அவனுக்கு. இரவும் பகல் எங்கே போய் சொல்லிகிட்டு இருக்கான்? கம்ப்ளைண்ட் எங்கே கொடுக்குறான்? நம்மள அப்படி இனி அவனை விட மோசமாகிறாங்க. ஏதாவது குறை இருந்தால் யார்கிட்ட சொல்லுங்க, அவனே அங்கே தான் சொல்லுவானா. வீடு வீடாக யாரி குறை பேசாத, ஃபோனில் மற்றவங்க குறைய பேசாத நீ. ஆமாம், அல்லேலூயா. அவனை விட மோசமாக அவன் எங்கே தான் பேசுவான்? ஃபோன் நம்பர் போடுவான். யாருக்கு போடுவான்? அவனுக்கு எங்கே போடுவானா? 24 ஹவர்ஸும் குற்றம் சொல்லுவான். அவன்கிட்ட கேட்டான் சொல்லு, நான் 24 ஹவர்ஸ் என் வேலை பிஸியாக தான் வேலை செய்வேன், ஆனால் அவர்கிட்ட தான் சொல்லுவேன், படைச்சவிட்ட தான் சொல்லுவேனே தவிர நீங்கள் சொல்லிட்டு திரிகிறது மாதிரி ஃபோன் எடுத்து யார்கிட்டையும் குறை பேச மாட்டேன், எவாக்கிட்டையும் பேச மாட்டேன், எங்கே நின்றும் பேச மாட்டேன், எங்கே உட்கார்ந்து பேச மாட்டேன். அல்லேலூயா. இனி அப்படி பேசுகிறவங்க உடனே நினச்சிடுங்க, அவனை விட, எவனை விட, டேஷ் போட்டு, அவனை விட, எவனை விட, யாரையாவது போய் நீங்க குறை பேசுனா உடனே இந்த பிரசங்க ஞாபகம். அவனை விட, எவனை விட, அவனை விட. அவன் யார்கிட்ட தான் குறை சொல்லுவான்? நல்லா மறுபடியும் புரிஞ்சுடுங்க இந்த வாக்கியத்தை. மறுபடியும் நான் 1000 தடவை நை சொல்லுவோம். அவன் எங்கே தான் குறை சொல்லுவான்? தேவன்கிட்ட தான் போய் சொல்லுவான். இரவும் பகலும் சகோதரி. இப்போ ஜெபாவை பற்றி குறை சொல்லுவான். ஜெபாவை பற்றி அவன் சொன்னான், ஒரு நாளும் ஜெபா உன்னை பற்றி நான் அந்த ஊரில் மோசமாக சொன்னதே கிடையாது, உன்னை பற்றி நான் யார்ட்டையும் சொன்னது கிடையாது. நான் சொன்னது ஏசப்பாட்ட போய் சொல்லியிருக்கேன் உன்னை பற்றி. நீர் அவனை ஊழியத்துக்கு அழைச்சிடலாம், அவன் எப்படி ஊழியம் செய்யான் பார்த்தீரா, ஜெபம் பண்ணக்கூடிய நேரம் உறங்குற பழக்கம் இருக்குது பார்த்தீரா, அவன் பிரசங்கத்தில் கூட என்ன குத்தி பேசாம பார்த்தீரா, அப்படியெல்லாம் நான் சொல்லியிருக்கிறது உண்டு. ஆனால் யார்ட்டையும் போய் சொல்லலை. ஆனால் அவனுக்கு முன்னால் இருக்கிற ஜனம், உனக்கு முன்னால் இருக்கிற ஜனம், அந்த ஜனம் எப்படிப்பட்டது தெரியுமா? கூட்டம் முடிஞ்ச உடனே குசுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவாங்க பார்த்தியா, அப்படியா. அவனை விட திருந்திட்டீங்கன்னு நினைக்கிறேன். இனி யார்ட்டையும் குறை பேச மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் குறை சொல்லலாம், எங்கே சொல்லலாம்? அவனுக்கு இடத்துலையாவது இருந்து சொன்னால் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அல்லேலூயா. அவனை விட நல்லவங்களா இருக்க விரும்புனா குறையே பார்க்காங்க. சரியா? 5வது பாயிண்ட் ஓகேயா? ரைட். அப்போ நீ யாரையும் என்ன செய்யாங்க? புருஷனை குறை சொல்லாங்க, மனைவியை குறை சொல்லாங்க, பிள்ளைகளை குறை சொல்லாங்க, பெற்றோரை குறை சொல்லாங்க, விசுவாசிகளாகி உங்களை நான் குறை சொல்லக்கூடாது, என்ன நீங்கள் குறை சொல்லக்கூடாது. அல்லேலூயா. 5 6 டைம் ஆனதுனால ரொம்ப சீக்கிரமாக போயிடும். ரைட்டா? வேதத்தில் வாசிக்கும் போது எசேக்கியேல் 28:17 வாசி. எசேக்கியேல் 28:17 வாசியா. உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று, உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். வேடிக்கை. ஆண்டவர் அவனை, சாத்தானை நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, பிரசங்கத்தை நல்லா புரியுங்க. சாத்தானை அவர் கீழே தள்ளி அவனை வேடிக்கையாக்கி அவனை கூத்து காட்டிட்டு இருக்கார். ஆனால் அவன் தாளந்தை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? அவனை எவ்வளவு நிந்திச்சாலும், இப்போ நீங்கள் நான் சாத்தானை குறித்து ரொம்ப மோசமாக பேசுகிறோம், அவனை குறித்து கெடுதியாக பேசுகிறோம், அவன் சாத்தானா எல்லாத்தையும் காரணம், எல்லாத்தையும் நம்ம ஆட்கள் எதைத்தான் சொல்லுவோம் கடைசியில்? பிசாசு, சாத்தான், ஒன்றுக்கு இல்லை. அப்படிதான் ஆண்டவர் அப்படி தான் சொல்லார். அவனை நான் தரையிலே தள்ளி
ஜனங்களுக்கு முன்னாக அவனை வேடிக்கையாய் மாற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவன் வேலையை நிறுத்துறதே கிடையாது. அவன் தாளந்த ஒரு நாளும் புதைச்சி வைக்கிறது இல்லை. அல்லேலூயா. அவன் பவர்ஃபுல்லாக ஆண்டவர் எடுத்துட்டாலும் அவன் தனக்கு இருக்கிற வேலையை செய்துக்கிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. தன்னால் முடிஞ்ச அளவுக்கு பிரயாசப்படான். நம்ம ஆளுக்கு கொஞ்சம் நிந்த வந்துட்டுனா, இப்போ இந்த கூட்டம் முடிஞ்சு என்னை குறித்து யாராவது குறைவா பேசிட்டா, இன்னைக்கு பிரதர் நீங்கள் இப்படி பிரசங்கம் பண்ணலாமான்னு சொன்னால் உடனே அடுத்த வாரத்தில் சோர்ந்து போய் இது செய்வேன். நம்ம ஆட்களை பார்த்துருக்குறீங்களா? அப்படி ஒரு நிந்த வந்துட்டுனா ஜபத்திலே ஒரு குத்திடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படியே பேசிட்டே இருக்கும்போது ஒரு ஈட்டி ஓடுறதுக்கு பார்ப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆனால் அவன் அப்படிப்பட்ட அவன் சோர்ந்து போகவே மாட்டான். அவன் நம்பிக்கை இழக்கவே மாட்டான். அவன் ஆயுதத்தை மழுங்க விடவே மாட்டான். அவன் தன் தாளந்த புதைச்சியே வைக்க மாட்டான். மனுஷங்கிட்ட 5, 2, 1 நீ கொடுத்தா ஒருத்தன் ஒரு தாளந்த புதைச்சி வச்சுட்டு உறங்கிட்டு இருந்தான். சாத்தான் கீழே தள்ளி அவனை வேடிக்கை ஆக்கினாலும், அவனை அவமானப்படுத்தினாலும், ஊரே அவனை பார்த்து நிந்திச்சாலும், எல்லா கிறிஸ்தவ ஊழியக்காரில் அவனை பழிச்சு பேசினாலும், எல்லா மதம் அவனை பழிச்சு பேசினாலும், அவன் தாளந்த புதைச்சி வைக்கவே மாட்டான். அவனுக்கு என்ன இருக்கோ அதை அவன் பயன்படுத்திக்கிட்டான். அவன் கிட்ட கொஞ்சம் மந்திர சக்தி இருக்குன்னா அதை யார்ட்டையாய் கொடுத்து பயன்படுத்த வைப்பான். செய்யானா செய்யலையா? இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொன்னோம்? சபைக்கு கூட்டுவான். எத்தனை பேர் சுவிசேஷம் சொன்னா? அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு இருக்கிற ஜெபத்தாளந்த பயன்படுத்துறோமா? நமக்கு இருக்கிற கிருபையை பயன்படுத்துறோமா? ஏங்க அன்னைக்கு ஒரு வயசான அம்மா அந்த டெரிக் ஜங்ஷனில் பாவம் பாட்டியம்மா ரொம்ப மனசை தொட்டுங்க. இன்றைக்கி என் போன்ற ஊழியர்களுக்கு காணிக்கை கொடுக்குறீங்க. எங்கேயாவது வயசானவங்க ட்ராக்ஸ் கொடுத்து இல்லை ஏழைப்பட்டவங்க ட்ராக்ஸ் கொடுத்தா ஒன்றும் இல்லைன்னா ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுத்துட்டு போங்கங்க. அல்லேலூயா. தேடி கொடுங்க. அவங்க வாங்கவே மாட்டேனாலும் வாங்கிடுங்க. மனசு தோணுது அப்படின்னு கொடுத்துட்டு வாங்க. அல்லேலூயா. ஏங்க நீங்களும் நானும் இன்னைக்கு அதை செய்ய முடியலைங்க, செய்ய மாட்டேங்கிறோங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்த இன்னைக்கு புதைச்சி வச்சுருக்கிறோங்க. இன்னைக்கு நம்முடைய லைஃப்பை எடுத்து பாருங்கள். நம்ம எப்படி நம்ம தாளந்த பயன்படுத்துகிறோன்னு யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற கிருபை எப்படி பயன்படுத்துகிறோன்னு பாருங்கள். அவன் தள்ளப்பட்டவங்க, அவன் வேடிக்கை காக்கப்பட்டவங்க, நிந்தைக்குரியவங்க, அவமானத்துக்குரியவங்க, அவனை பற்றி இன்னைக்கு நம்ம எல்லாரும் பழிச்சு பேசுகிறவங்க. ஆனால் அவன் தன் வேலையில் அசதியாக இருக்கிறதே இல்லைங்க. அவனுக்கு இருக்கிற பவரை அவன் தன்னால் இயன்ற அளவு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு இருக்கிற தாளந்த பயன்படுத்துகிறான். அருமையானவளே, அவனுக்கு இருக்கிற தந்திரத்தை பயன்படுத்துகிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கான்னு யோசித்து பாருங்க. ஒரு நிந்தை வந்தால் போதும், ஒரு அவமானம் வந்தால் போதும், ஒரு நெருக்கம் வந்தால் போதும், ஒரு தோல்வி வந்தால் போதும், ஒரு சோதனை வந்தால் போதும், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜீவியத்தில் அவ்வளோதான். உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்தது போல மாறிடும். அல்லேலூயா. ஒரு பிரசங்கத்தில் 4 வார்த்தை சூரியனை பிடிக்கிறது போல ஆயிட்டா போதும், முகம் நமக்கு இப்படி ஆயிடுது. ஒரு நாளும் சாத்தானுக்கு முகம் அப்படி ஆகாது. அல்லேலூயா. பளிச்சுன்னு தான் இருக்கும். அல்லேலூயா. அவன் அந்த கீழே விழுந்ததோ உருண்டதோ தள்ளப்பட்டதோ எந்த செயலையும் காட்ட மாட்டான். எப்போதும் கலகலானி வேலையை செய்வான். இப்போ நீங்கள் கவனிச்சிங்களா? 6வது, என் வேலையை அசதியாய் செய்கிறவன் எப்படிப்பட்டவன்? அப்போ அவன் வேலை ரொம்ப கரெக்டாக செய்வான். ரைட்டாக முடிஞ்சா அப்போ அவன் தாளந்த நல்லா பயன்படுத்துவான். 7வது குறிப்பு. ரைட்டா? 7வது குறிப்பு லூக்கா சுவிசேஷம் 8:31. லூக்கா சுவிசேஷம் 8:31 வாசிங்க. பாதாளத்துக்கு போகாதபடிக்கு. சாத்தான் நரகத்தை விரும்புகிறதே கிடையாது. சாத்தான் நரகத்தை விரும்புகிறதே கிடையாது. நம்ம ஆட்கள் தற்கொலையே விரும்புகிறாங்க. நான் என்ன செலுத்துவோம், அப்படியே விழுந்துருவோம், சூசைட் பண்ணுவேன். நான் சொன்னேன், புரியுதா உங்களுக்கு? அவன் நரகத்தை என்ன செய்ய மாட்டானா? விரும்ப மாட்டான். நம்ம ஆட்கள் சிலர் சொல்லுவாங்க, நான் நரகத்துக்கே போனாலும் சரி. புரியுதா உங்களுக்கு? பிரசங்கம் புரியுதா? சாத்தான் நரகத்தை விரும்ப மாட்டான். நம்ம ஆட்கள் நரகத்துக்கு போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். அதான் சொன்னான், அவனை விட. எவனை விட? அவனை விட. அவனுக்கு தெரியும் நரகம் எவ்வளோ வேதனையான இடம். அல்லேலூயா. நரக மனுஷன் வாழ முடியாத இடம். சாத்தானே வாழ முடியாத இடம் நரகம். சாத்தானே நரகத்தை விரும்பலை. ஆனால் இன்னைக்கு நம்ம மக்கள் எந்த கவலையும் இல்லை. எந்த சுவிசேஷத்தின் நற்செய்தின் இந்த வசனத்தின் மேன்மையும் கிடையாது. பரலோகத்தை கர்த்தர் உனக்கு திறந்து வச்சுக்க, அது இருந்தால் என்ன இல்லாட்ட நான் என்ன இந்த உலகத்தில் எல்லாம் அனுபவிச்சுட்டு நரகத்துக்கு போகிறேன். இப்படியெல்லாம் வாழக்கூடாது, இப்படியெல்லாம் வாழ்ந்தால் நரகத்துக்கு தான் போவோம். அது நீங்கள் சொல்லிட்டு போங்க. அல்லேலூயா. ஆமாம், நான் என்ன இப்போ கொலுசை வெள்ளியில் போட்டு தங்கத்தில் போடுறேன். அல்லேலூயா. ஆமாம், இப்போ இப்படி இருக்கேன், என்ன இல்லை இப்போ எல்லா இல்லைன்னு இருக்கு. அல்லேலூயா.
ஆமாம், அடுத்த தடவை கன்னியாகுமரி போகும்போது இப்போ என்கிட்ட 4 வகையான ஸ்லைடு இருக்குது. அடுத்த தடவை 8 வகையாக வாங்கிட்டு வருவேன். மேலே ஒன்று, கீழே ஒன்று, கீழே ஒன்று, 7 ஸ்லைடை ஒரே நேரத்தில் வாய்ப்பேன். யாருன்னு ஆக முடியும்? நான் செத்தா நிறையத்துக்கு போகிறேன், எங்கேயும் போகிறேன், உனக்கு என்ன? அவனை கேட்டால் அவன் சொல்லலாம், நான் பாதாளத்துக்கு போக மாட்டேன், நான் பாதாளத்துக்கு போக விரும்பவில்லை. அவர்கிட்ட சொல்லலாம், ஆண்டவரே குறிக்கப்பட்ட காலம் பாதாளம் தான் எங்களுக்குரியது, அனுப்பிடாதையா. நம்ம ஆசை எப்படி இருக்கு? அல்லேலூயா. பாட்டு பாடுவோம், இயேசுவின் முகம் என்று கண்டு கொண்டாடுவேன், ஆசையதே எல்லால் வேறெனக்கில்லையே, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இல்லை, யோசித்து பாருங்க. இப்போ ஒரு வசனத்தை மட்டும் சுத்திகரிப்புக்கு எதுவாக சொல்லிட்டு போனோம். இவ்வளோ பிரசங்கத்தோடு இப்படி போயிட்டா நல்லா இருக்காது. அல்லேலூயா. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20, 21 வாசித்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி முடிப்போம். அல்லேலூயா. இப்போ நீங்கள் சாத்தானை விட மோசமாக நல்லவங்களா கெட்டவங்களா அதெல்லாம் கிடையாது. இப்போது நமக்கு ஒரு சான்ஸ், வாய்ப்பு வச்சுருக்காரு. அல்லேலூயா. எப்போவுமே நமக்கு தேவன் எப்படின்னா ஒரு சான்ஸ் வச்சுருக்காரு. வாசிங்க. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி நல்லா கவனிச்சிடுங்க. 21வது வசனத்தை இப்போ நல்லா கவனிச்சிடுங்க. 21வது வசனத்தை இதில் கரெக்டாக கொண்டு வாங்க. முன்னே அந்நியராயும், இந்த பிரசங்கத்துக்கு முன்னே நீங்கள் அந்நியராயும், நல்லா கவனிச்சிடுங்க, துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்ருவை விட மோசமானவர்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தரும் குற்றமற்றவர்களுமாய் கண்டிக்கப்படாதவருமாய் தமக்கு முன்பாக நிறுத்தும்படி அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். பை ஒரு சான்ஸ். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு சான்ஸ். அவனோட மோசமா முன்னே, சரியா தப்பா? போன வாரம் வரைக்கும் இந்த பிரசங்கம் கேட்கும் வரைக்கும் நீங்கள் அந்நியராயும் துர்க்கிரியைகளாலே மனதிலே சத்துருக்களாய் சாத்தானை விட மோசமாய் வாழ்ந்த உங்களுக்கு பரிசுத்தரும் குற்றமற்றவர்களும் கண்டிக்கப்படாதவருமாய் தமக்கு முன்பாக நிறுத்தும்படி அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். சான்ஸ் இருக்கா இல்லையா? வாய்ப்பு இருக்கா இல்லையா? இப்போ நமக்கு சேனல் இருக்காங்கிறதுதான் முக்கியம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. விழுந்து போன தூதர்களுக்கு கை கூடாமல் ஜெபாபிரதரை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தும்படி பேசின வசனத்தின்படி நமக்கு ஆபிரகாமுடைய சந்ததிக்கு கர்த்தர் கை கொடுத்தார். அல்லேலூயா. சாத்தானை விட மோசமானவர்கள் மனதிலே கிரியைகளும் சத்துருக்களாக இருந்தவர்களுக்கு கை கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ கண்ணை மூடலாமா? எவ்வளோ நன்றி உள்ள இருதயம் உண்டாகணும், எவ்வளோ சந்தோஷம் உண்டாகணும். அல்லேலூயா. இந்த ராபோஜன பந்தியில் சத்ருவோட மோசமாக தான் வாழ்ந்தையா, ஆனால் எனக்கு இப்போ வசன நம்பிக்கை கொடுக்குது. ஆண்டவர் என்னை தமக்கு முன்பாக கண்டிக்கப்படாதவர்களாய், எப்படி கண்டிக்கப்படாதவளாய் குற்றமற்றவளாய் நிறுத்தும்படிக்கு மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினால் ஒப்புரவாக்கினார். எல்லாரும் ஒருமனப்படும். நல்ல கண்களை மூடும். நல்ல நன்றி உள்ள இருதயம் உண்டாகணும். முன்னே அந்நியரும் துர்க்கிரியைகளினால் சத்துருக்களாய், சாத்தானை விட மோசமாக தான் வாழ்ந்தவங்க, வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க. ஆனால் தமக்கு முன்பாக பரிசுத்தரும் குற்றமற்றவர்களும் கண்டிக்கப்படாதவர்களுமாய் நிறுத்தும்படிக்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய மாம்சத்தில் அடைந்த ஆக்கினையினால் ஒப்புரவாக்கினார். இந்த காலை வேளையிலே சிலுவை நாயகர் வந்திருக்கிறார். பகையை கொண்டு இருதரத்தாரை ஒன்றாக்கும்படியாக, சாபம் பரிகரிக்கப்படும்படியாக, சாத்தானை விட மோசமானவர்கள் ஜீவியத்தை மாற்றும்படியாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? என் தகப்பன் வந்திருக்கிறாரப்பா, என் தகப்பன் வந்திருக்கார், என்னை உணர்த்தினது உண்மைதான், என் வாழ்க்கையின் குறைவை எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆனால் அதே நேரத்தில் என்னை புறக்கணிக்க விரும்பல. சாத்தானுக்கு இரக்கம் செய்ய மாட்டார், ஆனால் எனக்கு இரக்கம் செய்கிற தேவன். சாத்தானுக்காக அவர் மரிக்கவில்லை, எனக்காக மரித்தார், எனக்காக மரித்தார், எனக்காக மரித்தார், எனக்காக மரித்தார், எனக்காக மரித்தார். சாத்தானோட மோசமான எனக்காக, சாத்தானோட மோசமான ஜெபாவுக்காக மரித்தார், சாத்தானுடைய மோசமான ஜெபாவுக்காக மரித்தார். சாத்தானுடைய மோசமான ஜெபாவுக்காய் மரித்து என்னை ஒப்புரவாக்கும்படியாக தான் இந்த ராபோஜன பந்தி. என்னை ஒப்புரவாக்கும்படியாக அந்த ராபோஜன பந்தி. எனக்கு இந்த ராபோஜன பந்தியை கர்த்தர் எனக்கு தந்ததுக்கு காரணம் அவருடைய மாம்ச சரீரத்தினால், அவருடைய சரீரத்தினாலும் அவருடைய இரத்தத்தினாலும் நான் சாத்தானை விட மோசமான ஜீவியத்திலிருந்து விடுதலையாக்கப்படும்படியாக, பரிசுத்தமாக்கப்படும்படியாக. ஷமானா ரிபா கரபலா கரபலா. இவ்வளவு நேரம் பிரசங்கத்தை கேட்டு உணர்த்தப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வசனத்தை உனக்கு முன்பாக கொண்டு வந்து
நிறுத்து. எல்லா வசனம் மறந்தாலும் இந்த வசனத்தை மறந்துடாத, இந்த வசனத்தை மறந்துடாத. முன்னே அந்நியரும் துர்க்கிரியைகளினால் சத்துருக்களாய், மனதிலே சத்துருக்களாய் இருந்த சாத்தானை விட மோசமானவங்க என்கிற ஜீவியன் ஜீவித்த என்னை 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 தமக்கு முன்பாக பரிசுத்தவும் கண்டிக்கப்படாதவர்களுமாய் ஷமானா ரீமானா ரீபாபால் நன்றி உள்ள இருதயம், நன்றி உள்ள இருதயம், நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவரே, எத்தனை விஷயத்துல சாத்தானை விட நான் மோசமா இருந்திருக்கிறப்பா, ஒத்துக்கொள்றேன் தகப்பனே. ஆனா நான் உங்க பிள்ளை, நான் உங்க பிள்ளை. சாத்தானை போல இல்ல, சாத்தான் படைக்கப்பட்டவன், நான் நம்முடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்டவன். ஓ ஷக்கரபாலம் கரமானா, நான் உங்க பிள்ளை, நான் உங்க பிள்ளைப்பா, நான் உங்க பிள்ளை, அவன் இல்லப்பா, நான் உங்க பிள்ளைப்பா. ஷக்கத்துனா இன மனாயிடபாலம் கரமானா, தம்முடைய பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவளாய் இருந்தபோது ஆண்டவராகிய தேவன் மாம்சத்தை இரத்தத்தை உடையவராய் வெளிப்பட்டார். ஷக்கரபாலா ரிமானா ரிபாபாலம் கரபல். எல்லாருக்குள்ள நம்பிக்கை துளிர் விடட்டும், எல்லாருக்குள்ள சந்தோஷம் உண்டாகட்டும். ஆமென், ஆமென், ஆமென். இருதயத்தில் இருக்கிற எல்லா வேதனைகளும் மாறட்டும். சாத்தானை விட நான் மோசமான ஆள் கிடையாது. சாத்தான் வேற, நான் தேவனுடைய பிள்ளை. ஷக்கரபாலா. உண்மைதான், மோசமான செயல்கள் என்கிட்ட இருந்தது உண்மைதான். ஆனா ஆண்டவருடைய இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தினால் அவருடைய பிள்ளையாய் அவரோடு ஒப்புரவாகும்படி ஷக்கரபாலம் கரபாலா ரிபாபாலம் கரமானா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.